ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ் நான் தான் அவங்க தி மொனாக் சீசன் 1 எபிசோட் 3 பிரேக் டவுன் தான் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். பண்ண பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லீஷா அண்ட் டீமை தான் காட்டுறாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கே பார்க்க தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் காலில் இருக்கிற அந்த ஆல்க மாட்டை கட் பண்ணிட்டு வந்துருப்பாப்ல இல்லை. ஸோ அந்த பக்கம் பேசிட்டே கூட்டு போய் சைடில் இருக்கிற ஒரு வாடகை கார் மூலமாக இப்படியே எஸ்கே போயிடுறாங்க. அண்ட் காரை தாறுமாறாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எங்கேயும் அந்த மாதிரி ஓட்ட கற்றுக்கிட்டுன்னு கேட்கும்போது உங்கள் பாட்டி கார் ஓட்டி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அப்சல்யூட்லி போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பயங்கரமாக கார் ஓட்டி இருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் எப்படியோ லீஷாவும் மற்றவங்களும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் மோட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் அவர் வெளியே போகும்போது வயசான லீஷா அப்படி யங் லீஷாவாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா வியர் ட்ரெஸ்ஸில் கர்ட் ட்ரெஸ்ஸில் அப்போ பையனே நடிச்சிருக்காங்கல்ல யங் அண்ட் ஓல்டேஜ் ஒரே ஆளா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பக்காவாக வந்துட்டுருக்கு. அண்ட் பாஸ்ட்டில் என்ன காட்டுறாங்கன்னா 1954. ஸோ அந்த ஃபிலிப்பைன்ஸ் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 2 வருஷம் நடந்துச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்க ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மாஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் இப்போ ஒரு ஜென்ரல் கிட்ட சொல்லி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டிங் வாங்கி இதன் மூலமாக மாஸ்டர்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத கேட்கறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. ஜென்ரலுமே உள்ள வந்து பார்க்குறாரு. உள்ள ஒரு பெரிய மான்ஸ்டரோட கால் தடம் வந்துட்டு இருக்கு. அதை தான் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுங்க எங்கே தான் வந்துட்டு இருக்குதுங்க. அண்ட் அதுங்க மேபி டெலிபோர்ட் ஆகலாம் மில்ட்ராண்டா சொல்ல வரும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லீஷா அதை தடுத்து இல்லை அதுங்க வந்துட்டு ஹாலோ டனல்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதுங்க ஹாலோ டனல்ஸாக யூஸ் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக மேபி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையவே வந்துட்டு யுரேனியம் தேவைப்படுது அப்படின்னு இங்கே அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எவ்வளோனா 150 பவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோ யுரேனியமை பற்றி அவர் கேட்குறாரு. டேய் ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டதை விட அது அதிகம்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதை கேட்டோடனே கேட்க முடிஞ்சு ஒரு மாதிரி மாறுது. ஏன்னா அவங்களுமே ஜாப்பனீஸ் தானே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கதை நடக்கிறது 1954. சரியா அது 9 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜப்பான் மேலே பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே பாம்பு போட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணும்போது அவங்க முகம் லைட்டாக மாறுது. ஸோ அதே இவங்க சொல்லிட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பர்பஸ் தான் சார், இது வந்துட்டு ஒரு குளோபல் செக்யூரிட்டி, இது வந்துட்டு உலகத்துக்கே பெரிய ஆபத்தில். ஸோ அதனால தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி லீஷா பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் வாய் விட்டுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு அது என்னன்றதை லேட்டராக நம்ம காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ ரிசர்ச் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இதை காட்டி ஃபண்டிங் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீஷா அண்ட் டீம் ப்ரெசென்ட்டில் இந்த இடத்த விட்டு கொரியாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொரியாவுக்கு போய் என்னையா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. டே உங்களுக்கு இன்னும் இது பொசு கிடையாதுடா, இது உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல, இது ஃபேமிலி பிஸ்னஸ் கிடையாது ஃபேமிலி கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு பென்சிலை ஷார்ப் பண்ண மாட்டார், அவர் கத்தியை வச்சு தான் சீவார். அதை எங்கள் அம்மா அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க, தலைவலியாக இருக்கும் அப்படின்னு கேட் மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதே தான் அந்த பக்கமும். ஸோ இங்கே இந்த பென்சில் மேட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை லேட்டரான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 1954 பிக்னி ஆட்டாவில் நடந்த அந்த ஒரு நியூக்ளியர் டெஸ்டிங் நமக்கு காட்டுறாங்க. பட் அந்த நியூக்ளியரை இவங்க யுரேனியம் கேட்டிருப்பாங்களே, அந்த யுரேனியமை இவங்க பாமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது யுரேனியம் பாம் தான். அந்த மான்ஸ்டரை இவங்க ரிசர்ச் பண்ணல, அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, மொத்தமாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவோட முகத்தை போட்டு அது மேலே ஒரு கிராஸ் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி தான் ஜப்பான்லேயும் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ போட்டு கிராஸ் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ இந்த காட்ஸிலாவை பார்த்தீங்கன்னா அவங்க பிடிக்கணும்னோ இல்லை ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கல, மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்துட்டு குளோபல் செக்யூரிட்டி குளோபல் த்ரெட் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பார்ல, குளோபல் செக்யூரிட்டிக்கு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு. அதனால் அதை கொண்டுடலாம். நீ வந்துட்டு யுரேனியம் கேட்ட ஆனால் எந்த ஃபார்ம்னு கேட்கலையே, அதனால தான் அதை பாம் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம், நடக்கிறத ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லி விட்டு போயிருப்பாங்க. பட் இது வந்துட்டு நம்ம கேக்கோக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க அந்த நியூக்ளியர் டெஸ்டிங் நடக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் வேறு ஒரு தீவில் போய் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த தீவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ படம் பார்க்குற மாதிரி எல்லாரும் உட்காந்து கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த டெஸ்ட் கண்ணில் படக்கூடாதுல, நியூக்ளியர் பாம் அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்ட் இருக்கும். எல்லாம் பாப்கார்ன் மட்டும் தான் கையில் கொடுக்கல, ஆனால் எல்லாம் ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது கேக்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மான்ஸ்டர் அழிக்கக்கூடாது, அதை ரிசர்ச் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இதை தடுத்து நிறுத்த முடியாது, ஸோ இதை வெடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நியூக்ளியர் பாமை அந்த இடத்துல வச்சு கவுண்டவுன்லாம் போட்டாங்க. கரெக்டாக காட்ஸிலாவுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கு. காட்ஸிலாவோட அந்த ஒரு வியூ பயங்கரமாக இருந்துச்சுங்க. என்னதான் சீரியஸாக இருந்தாலும் நல்ல காசை கொட்டி எடுத்திருக்காங்க. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துட்டு இருக்கு. காட்ஸிலாவோட அந்த ஒரு வால்லேருந்து ஒரு ஷாட் காட்டுவாங்க பாருங்க, பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா அதெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு சீன் அது. அண்ட் இந்த இடத்துல அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லீஷா என்ன கேட்பாருன்னா, இதுக்கு இவ்வளோ ஃபின்ஸ் இருக்கே, எதுக்கிட்ட இருந்து பாதுகாக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட இருந்தா அப்படின்னு கேட்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மனுஷங்க தான் இதுக்கு பெரிய அச்சுறுத்தலே அப்படின்றத அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பாம்பமே வெடிக்குது. வெடிச்சா அந்த ஒரு எஃபெக்ட் இங்கே வரைக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு. கேக்கோ அதை தடுக்க போக லீஷா தடுத்துறாரு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தடுத்தாங்கன்னா அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு நீ தேசத்துலகை அப்படின்ற மாதிரி அவங்க மேலே பழி போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா லீஷா அதை தடுத்து நிறுத்திடுறாரு. பாம்பமே வெடிக்குது. காஜிலா செத்து இருக்காதுங்க அப்சல்யூட்லி, ஏன்னா அதுக்கு ரேடியேஷன் தான் சாப்பாடு. இந்த ரேடியேஷன்லாம் அதை ஒன்றுமே பண்ணியிருக்காது. ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்ட குண்டு தான் டெக்னிக்கலாக காஜிலாவே எழுப்பி விட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் இதுக்கு ஜஸ்ட் ஒரு சாப்பாடு மாதிரி தான். அப்படியே அள்ளி வாயில் போட்டு கப்புன்னு போயிட்டே இருந்திருக்கும். அந்த மொத்த ரேடியேஷனுமே காஜிலா அப்சர்வ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த பாம்பெல்லாம் காட்ஜிலாக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் பில் ரெண்டாக தொடர்ந்து எல்லாத்தையும் ஃபிலிம் பண்ணுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் காட்ஜிலா படத்தில் ஸ்டார்டிங் சீக்வன்ஸில் போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று ஓடிட்டே இருந்திருக்கோம்ல, எக்ஸாக்ட்லி அது இந்த ஃபுட்டேஜ் தான். இந்த ஃபுட்டேஜ் தான் அவங்க அந்த இடத்துல ரன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நேக்காக கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, நல்லா இருக்குது இந்த கனெக்ஷன்ஸ்லாம். அண்ட் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா கேட்க வருத்தப்பட்டு இருக்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லீஷோ எப்படியா அந்த ஃபண்டிங்கான காசு மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பிளாங்க் செங்கே கொடுத்து விட்ருக்காங்களாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் மான்ஸ்டர் இருக்குன்ற தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல அதில் வந்துட்டு நம்ம ஒரு சின்ன பொய் சொல்ல போகிறோம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா நம்ம அதை மறைக்க போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, பெரிய பிரச்சனை அப்படின்னு லீஷா சொல்ல பொய்யுக்கும் ரகசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா, உன்னை பொய் சொல்லலை, உண்மையை மறைக்க சொல்கிறேன். ஐ மீன் அதை ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறான். நீ எல்லாத்தையும் சொல்ல வேணா, நான் சொல்கிறத மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க வந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குமே லீஷா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்க கொல்ல பார்க்குறாங்க, இவங்க அதை கொல்ல பார்க்காம ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அண்ட் அகைன் ப்ரெசென்ட்டில் சவுத் கொரியாவில் போஹாங் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க போயிட்டாங்க. அந்த இடத்துல வாண்டடாகவே மாட்டி ஒரு செக்யூரிட்டி கார்டு மூலமாக எப்படியோ வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம லீஷாவோட ஒரு பழைய ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பசங்க லீஷா டீம்லாம் இருக்கிறதுன்றது மொனார்க்கோட ஹெட்டுக்கு எப்படியோ தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ டீம் பார்த்தீங்கன்னா தானாகவே போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பார்ல, இப்படி தானாலாம் போக தேவையில்லை, நீ கப்புன்னு வேடிக்கை பாரு, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த ஹெட் சொல்ல அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்றாங்க. ஐ மீன் அந்த டிரான்ஸ்லேட்டர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, பட் எனக்கு டீமுமே வேணும், அவரையுமே நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களையுமே பற்றி தான் கூப்பிட்டு போய் இப்போ அவங்களை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க சவுத் கொரியாவில் பார்த்து அங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்றதுமே அவங்க நியூஸுமே வந்துருச்சு. அண்ட் இப்போ அவங்க அங்கேருந்து ஒரு பாம்பர் பிளேனில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அலாஸ்காவுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பிளேனில் போகும்போது அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸு இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சு கோஆர்டினேட்ஸ்லாம் வச்சு எப்படி இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல லீஷா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அங்கிள், இவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு அங்கிள் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு ரோல் தான் லீஷா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸ் மாதிரி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்த நாள் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சுக்கிறாங்க, டூஹோ பக்கத்தில் இருந்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு பெருசாக பிடிக்கல. கேட் பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஆக்கிட்டு பார்த்தாலுமே கொஞ்சம் எரிஞ்சு விடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவள் அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிறத நினச்சி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருப்பா. அதனால் இவகிட்டையுமே கொஞ்சம் தான் பேச, சாரிம்மா நான் உன்னை வந்துட்டு தொல்லை போன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சாரி நான் தான் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டூஹோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு சின்னதாக ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ அவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது திடீர்னு ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வெளியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கென்டாரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துறாரு, லைட் எரியிற மாதிரி. அதை பார்த்தீங்களான்னு கேட்க இவன் மட்டும் தான் பார்த்துருக்கான், வேறு யாருமே அதை பார்க்கல. அண்ட் எப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அந்த இடத்துல லேட் பண்ணிடுறாங்க. வெளியே போய் பார்த்தா அந்த ஃப்ளைட்டோட மிச்சம் மீதி அவங்க அப்பா வந்து அந்த ஃப்ளைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகி போய் விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. பக்கத்துலேயே ஒரு டென்ட்டும் இருக்குது. இந்த டென்ட்டை யாரா போட்டதுன்னு உள்ளே போய் பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஹிரோஷி தான் அந்த டென்ட்டை போட்டு உள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா அந்த பென்சில் சீவனை அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்கேயுமே பென்சிலை சீவி குப்பையை போட்டு போயிருக்காரு. அதை வச்சு எப்படியோ பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் வெளியே அந்த நொறுங்கி கிடக்கிற பிளேன்லையுமே ஒரு பைலட் பார்த்தீங்கன்னா இறந்து கிடப்பாரு, உறைஞ்சு போன நிலமையில. பரவாயில்ல அப்பாவுக்கு எதுவுமே ஆகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க டென்ட்டுக்குள்ளே பார்க்குறாங்க. டூஹோ மட்டும் வெளியே தான் அந்த பிளேன் கிராஷ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அண்ட் அவர் சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பிளேன் ஒன்றும் கிராஷ் ஆகலை, இதை சேஃபாக லேண்ட் பண்ணி கரெக்டாக எல்லாம் நாட்டெலாம் போட்டு கரெக்டாக தான் கட்டி வச்சிருக்காங்க, அதை லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு தெரிய வந்திருக்கு. அது இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது போலியே, எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து எல்லாம் ஃப்ளைட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இன்னொரு மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல அந்த ஒரு மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மான்ஸ்டருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் வார்க். இந்த ஃப்ராஸ்ட் வார்க் வந்து அந்த இடத்துல அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிளேனே மொத்தமாக பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது கோல்டை ஹெமிட் பண்ணல, ஐ மீன் பார்த்தீங்கன்னா அது ஐஸ் பிரெத்தை வெளிவிடலை, மாறா அங்கே இருக்கிற ஹீட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பொருளுக்கு ஹீட் எல்லாம் அப்சர்வ் பண்ண என்ன ஆகும், அப்சர்ட்லேயே அது கோல்ட் ஆகும்ல. ஸோ மொத்தமாக அங்கே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கோல்ட் பண்ணி ஒரே வச்சு டூஹோவை சாவிடிச்சது. ஸோ டூஹோ பாவம் அந்த செத்து போயிட்டாப்ல. ஸோ அந்த மான்ஸ்டர் ஹீட் எமிட் பண்ணல, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒரு தெர்மோவோர், அதாவது ஹீட்டை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு மான்ஸ்டர். மற்றதெல்லாம் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இது ஹீட்டை பார்த்தீங்கன்னா சாப்பாடாக சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அண்ட் அவரை கொண்டு அந்த பிளேனை பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் அவள் தாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.